அதனால இந்த மெடலுக்கு தகுதியானவ ராசாத்தி மட்டும்தான். ராசாத்தி, ஃபைனல் போட்டியில நீ ஜெயிச்சு இந்த மெடலை என்கிட்ட இருந்து நீ வாங்கணும். சரியா? சரிங்க மாமா. சரிப்பா, ஃபைனல் போட்டி அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப இந்த போட்டியில ராசாத்தி ஜெயிச்சதுக்கு என்ன பரிசு தர போறீங்க? பரிசு என்னடா பரிசு? அவ என்ன கேட்கிறாளோ அதை நான் வாங்கி தரேன். ராசாத்தி, இது நல்ல சான்ஸ். உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்க. ஆமா ராசாத்தி, நீ இப்ப என்ன கேட்டாலும் மாமா வாங்கி தருவாரு. அண்ணி, ஏதாவது பெருசா கேளுங்க. ஏய், கேளு ராசாத்தி. இந்த குண்டச்சி கபடியில ஜெயிச்சாலும் ஜெயிச்சா இவங்க அலப்புற தாங்க முடியல. இல்ல மாமா, எனக்கு எந்த பரிசும் வேண்டாம். ராசாத்தி, அப்படியெல்லாம் சொல்லாத, ஏதாவது கேளு. ஏய், ஆமா ராசாத்தி, கேளு. நீ என்கிட்ட தானம்மா கேட்கிற? என்ன வேணுமோ கேளு. எதுக்கு தயங்குற? எனக்கு போட்டியில ஜெயிச்சதே மன நிறைவா இருக்கு மாமா. எனக்கு எதுவும் வேண்டாம். ராசாத்தி, என்ன ராசாத்தி இது? முதல்ல ஜெயிச்சிருக்க, பரிசு தரணும்னு பாரி சொல்லிட்டான், அத போய் வேணான்னு சொல்ற? என்ன மன்னிச்சிருங்க மாமா. எனக்கு என்ன கேக்குறதுனே தெரியல. எதுவும் கேட்கணும்னு தோணல. எனக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா நான் யோசிச்சு சொல்றேன். சரி ராசாத்தி, உனக்கு எப்போ என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் உனக்கு வாங்கி தரேன். என்ன தம்பி, இப்படி ஒரு புது பழக்கம்? ஒருத்தி எது பண்ணாலும் எதிர்த்துட்டு வந்துடுவா. அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? எனக்கு புரியல. நீங்க எல்லாத்தையும் ஒரு சைடா பார்த்தா உங்களுக்கு எப்படி புரியும்? இந்த வீட்ல என்ன பண்ணாலும் ராசாத்திய மட்டும் தூக்கி வச்சு பேசுறீங்க. இந்த வீட்ல இன்னொரு மருமகளும் இருக்கா, அதுவும் மூத்த மருமக. இதத்தான் நான் இவ்வளவு நேரமா எதிர்பார்த்தேன். இப்பதான் இந்த மரகதம் சரியா பேசுறான். அவளும் தான் கபடி போட்டியில இருக்கா, ராசாத்தி மட்டும் இல்ல. போட்டியே நடக்கல, அதுக்குள்ள வெற்றி விழா வேற. அவ ஜெயிச்சா மட்டும் என்ன கேட்டாலும் தரேன்னு சொல்றீங்க. இப்ப கண்மணியும் தான் போட்டியில இருக்கா. அவ ஜெயிச்சா அவளை யாருமே இந்த வீட்ல கண்டுக்கிறது இல்ல. இதே இனிய கூட இருக்கிற மாதிரி கண்மணிக்கும் குமரன் கூட இருந்திருந்தா என் கண்மணி அந்த வைஷ்ணவியை தூக்கி போட்டு பந்தாடி இருப்பா. சுத்தம். அதுக்காக அடுத்து நடக்க போற போட்டியில கண்மணி தோத்துற மாட்டா, கண்மணி தான் ஜெயிப்பா. அண்ணி, கண்மணி ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். அப்புறம் கண்மணி ஏதோ போட்டியில இல்லாத மாதிரி ராசாத்தி தான் ஜெயிப்பா, அவளுக்கு தான் பரிசுன்னு அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. அண்ணி,
இப்ப என்ன பரிசு தானே. கண்மணி ஜெயிச்சான்னா பரிசு பணத்தை விட கூட 2 லட்சம் நான் பரிசா கொடுக்கறேன். போதுமா? என்ன மரகதம், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு 2 லட்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே நடக்காது. அம்மா, அப்போ ஏன் மருமக தோத்துருவான்னு சொல்றியா? ஓ, கண்மணி ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இன்னும் இருக்கா? அத்தை, ஏதோ ஒரு தடவை ஜெயிச்சா போதுமா? முதல்ல ஜெயிக்கிறது பெருசு இல்ல, கடைசியா யாரு ஜெயிக்கிறாங்கிறது தான் முக்கியம். ஏம்மா? முதல்லயே தோல்வி, இதுல அடுத்தடுத்து ஜெயிக்க முடியுமா? அந்த குண்டு உடம்ப வச்சுக்கிட்டு அவ ஜெயிக்கும் போது என் கண்மணி ஜெயிக்க மாட்டாளா? உடம்பு எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, மனசுல தைரியம் வேணும். அதான் பார்த்தனே, அந்த வைஷ்ணவி போட்ட போடல இவ கால்ல வந்து விழுந்தத. கண்மணியாலெல்லாம் ஜெயிக்க முடியாதுக்கா. அத நீ சொல்லாத. நான் என்ன சொல்றது, அவ விளையாடின லட்சணத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும். மங்கை, நீ ஓவரா பேசுற. ஐயோ, நான் உண்மையை தான் பேசுறேன், அது உங்களுக்கு ஓவரா தெரியுது. மண் குதிரைய நம்பி நீங்க தண்ணியில இறங்கிட்டு இருக்கீங்க. மங்கை, நீ இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஐயோ போதும், நிறுத்துங்க. எப்ப பாரு ஏதாவது சண்டை போட்டே இருக்கீங்க. இப்ப கண்மணி ஜெயிச்சானா ராசாதி ஜெயிச்சானே, 2 பேரும் நம்ம வீட்டு பொண்ணுங்க தானே. யாரு ஜெயிச்சாலும் நம்ம வீட்டுக்கு தான் பெருமை. இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டு போய் வேற வேலை இருந்தா பாருங்க. போங்கன்னு சொல்றேன்ல. போட்டி முடியறதுக்குள்ள நம்மளை போட்டு பாடா படுத்திடுவாங்க போல இருக்கு. ரசதி, உட்காரு. ரசதி, என்ன மாமா? நீ ஏன் அப்பா கிட்ட எதுவுமே கேட்கல? என்ன கேக்குறது? இல்ல, அம்மா தான் அவ்வளவு சொன்னாங்கல்ல. உனக்கு பிடிச்சது ஏதாவது கேட்க வேண்டியதானே? எனக்கு எதுவுமே தோணல மாமா. அதுவும் இல்லாம பாரி மாமா எவ்வளவு பெரிய ஆளு. அவர் என்ன பாராட்டினதே பெரிய விஷயம்தான். அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதை விட வேற என்ன பெருசா இருந்துற போது? எனக்கு பிடிச்சதுன்னு ஒன்னும் இல்ல. அப்படி ஏதாவது இருந்தா நான் கேட்கலாம். ஏய், ஏதாவது புடவையாவது கேட்டிருக்கலாம்ல. இருக்கிற புடவையா அதிகம்தான் மாமா. நீங்க வேற இப்ப 2 புடவை எடுத்து கொடுத்தீங்க. ஏய், போற சாத்தி, இதே புனிதாவா இருந்திருந்தா கடையே எழுதி வாங்கி தர சொல்லிருப்பா. நீ வேஸ்ட். சரி மாமா, நான் ஃபைனல்ல ஜெயிச்சா நீங்க என்ன பரிசு தர போறீங்க? உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் தரேன். எனக்கு பரிசெல்லாம் வேண்டாம். ஆனா ஒரு சத்தியம் மட்டும் வேணும். சத்தியமா? ஆமா. என்ன சத்தியம்?
நான் ஜெயிச்சா நான் சொல்ற விஷயத்துக்கு நீங்க சம்மதிக்கணும். அவ்வளவுதானே, சம்மதிச்சுட்டா போச்சு. நிஜமா? நிஜமாதான். நான் என்ன சொன்னாலும்? இங்க பாரு ராசாத்தி, நீ ஃபைனல்ல ஜெயிச்சா நீ என்ன சொன்னாலும் நான் சம்மதிப்பேன். சத்தியமா? ஓகே சரி, அப்படி என்ன கேட்டுற போற? ஹே ராசாத்தி, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? போங்க மாமா, நான் ஜெயிச்சதுக்கு அப்புறமா சொல்றேன். ஏய், இப்ப நம்ம கிட்ட என்ன கேட்க போறா? அப்படி என்ன இருக்கு கேட்கறதுக்கு? ஒருவேளை இவ ஜெயிச்சா வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிடுவாளோ? நாம தான் அவசரப்பட்டு சத்தியம் மட்டுமோ? இவ அப்படி போக மாட்டேன்னு சொல்லிட்டா நம்மளால மறுக்க முடியாதே. இதுக்குதான் எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணணும்னு சொல்றது. இப்ப பாரு, மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். கடவுளே, ராசாத்தி மட்டும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. என்னண்ணே, என்ன தம்பி, என்ன போட்டிருக்கான் பேப்பர்ல? பேப்பர் எடுத்தாலே ஒரே கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு தான் இருக்கு. ஆமாண்ணே, அதுக்கு தான் நான் பேப்பரே படிக்கிறது இல்ல. அதை படிச்சு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் தான் ஜாஸ்தி ஆகுது. அதனால பேப்பர் படிக்கிறதே விட்டுட்டேன். நல்ல காரியம் பண்ண பாரு. இனிமே நானும் பேப்பரே படிக்க போறது இல்ல. பத்திரிகைக்காரனை சொல்லி ஒன்றும் தப்பு இல்ல. அடுத்த வீட்டில் நடக்கிற பிரச்சனை தெரிஞ்சுக்க தானே மக்கள் ஆர்வமா இருக்காங்க. தம்பி, சொல்லுங்கண்ணே. நான் ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சு இடும்பலை சித்தர் நம்ம பக்கத்து ஒரு ஆசிரமத்துக்கு வந்திருக்காரு. அவரை பார்த்தோன்னா நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி தான். அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இது எதுக்கு நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு? போயிட்டு வந்துடலாம். ஆமாங்க, நானும் அதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அதுக்குள்ள அக்காவே சொல்லிட்டாங்க. எப்படியோ நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா சரி. ஆமா மாமா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அவரு ரொம்ப சக்தி வாய்ந்தவரா. இந்த குண்டுச்சிக்கு தெரியாத விஷயமே இல்ல போல, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காளே. அண்ணா, போயிட்டு வந்துடலாமா? போயிட்டு வந்துடலாம் தம்பி. அப்புறம் என்ன, எல்லாரும் கிளம்புங்க, போயிட்டு வந்துடலாம். ம். ம். சரி வாங்க. இந்த குண்டுச்சி இவ்ளோ சந்தோஷப்படுறா. சாமியார பாக்குறதுல அவ்ளோ சந்தோஷமா? விடக்கூடாதே, இவ்வளவு வரவிடாம பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? மரகதம் தான் இதுக்கு சரியான ஆளு. அத்தை. என்ன கண்மணி? அத்தை, நீங்க ரொம்ப நாளா பார்க்கணும்னு சொல்ற சித்தர்னு சொல்றீங்க. ஆசையா ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது இந்த குண்டுச்சி தேவையா? எப்பவும் இவளால தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஆமா கண்மணி, சரியாத்தான் நீ சொல்ற. நல்ல காரியத்துக்கு போகும்போது அவ எதுக்கு? அத்தை, ஆனா எல்லாரும் போகும்போது அவளை மட்டும் எப்படி அத்தை விட்டுட்டு போக முடியும்? ஆமா, அவளை கூட்டிட்டு போனா எந்த காரியமும் உருப்படாம தான் போகும். நான் அவளை பாத்துக்கிறேன். முதல்ல நீ போய் ரெடியாக போ. சரிங்க அத்தை. ராசாத்தி, ராசாத்தி, எங்க இவ? அத்தை, என்ன பண்ற? கிச்சன் வேலையை முடிச்சிட்டு கோயிலுக்கு போறதுக்கு ரெடி ஆகணும் அத்தை. அப்படியா? ம்ஹும். சரி,
ரெடி ஆயிட்டு இதுல பூ இருக்கு, சாமிக்கு படைக்கணும். சீக்கிரம் மாலை கட்டு. சரிங்க அத்தை. சீக்கிரம் ஆ? சரிங்க அத்தை. போடி போ, இதுலதான் உனக்கு இருக்கு. இத வச்சே உன்னை எப்படி கழட்டி விட்டுட்டு போறேன்னு பாரு. குழந்தைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பொம்மை மாதிரி குண்டா கொழு கொழுன்னு அமுல் பேபி கணக்கா ஒரு குழந்தை இருந்தா யாருக்கு தான் பிடிக்காது? ராசாத்தி, இத வந்துட்டு மாமா. என்னன்னு தெரியல, இன்னைக்கு பயங்கர பசி. அதான் நீ எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. மாமா, நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க மாமா. உங்களுக்கு நான் சுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. சரி. ஐயோ, குழந்தை அழுகுது. போ. என்னடா ஏன் அழறீங்க? என் செல்லம், அழாதீங்க அழாதீங்க. ஓ, அழாதீங்கடா. ஏய், எதுக்கு அழுகுறான்? நல்லா எறும்பு கடிச்சிட்டு இருக்கு போல. சரி, அப்பா கிட்ட இருன்னு. இருங்க மாமா, நான் போய் சப்பாத்தி கொண்டு வரேன். ரசத்தை என்னடா எதுக்கு அழுகுறீங்க? ஓ, அப்பா சாப்பிடறல்ல, அழக்கூடாது. சரி 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 சரி, ஒண்ணுல. சரி சரி சரி. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. சாப்பிடுங்க மாமா. ஏய், இந்த குழந்தை எப்படி? ஐயோ, நான் சப்பாத்தி சுடணுமே, குழந்தைய வச்சுக்கிட்டே சாப்பிடுங்க மாமா. ஏய், எப்படி சாப்பிடுறது குழந்தைய வச்சுக்கிட்டு? இது பாருங்க, குழந்தைய உங்ககிட்ட கொடுத்ததும் அழுகை நிப்பாட்டிடுச்சுல்ல. நான் போய் சப்பாத்தி சுடணும், குழந்தை உங்ககிட்டயே இருக்கட்டும். என்னம்மா, எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க வாங்க. ஐயோ, எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. நாம வேற கனவுக்கு போயிட்டோம். ஏய் ராசாத்தி, நீ ரெடி ஆகலையா? நீ சித்தரை பார்க்க வரியா இல்லையா? வரணும் மாமா. அவரு எவ்வளவு பெரிய சித்தரு, அவரை பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் ஏன் இன்னும் ரெடி ஆகாம இருக்க? அவருக்கு தான் மாலை கட்டிட்டு இருக்கேன். ஏய், மாலை எல்லாம் போற வெள்ள கடையில வாங்கிக்கலாம்ல. உன்னை யார் இதை கட்ட சொன்னா இப்போ? பெரியாத்த தான் கட்ட சொன்னாங்க. சரி, முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சு மாமா. சரி, வா போலாம். சரி. அண்ணா, ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டேன் தம்பி. கிளம்பலாம்ல? கிளம்பலாம். பெரியத்த, இந்தாங்க பூ. என்ன ராசாத்தி, நீ இன்னும் ரெடி ஆகலையா? இல்ல மாமா, மாலை கட்டிட்டு இருந்தேன். இதோ இப்ப ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ராசாத்தி, இப்ப மாலையா முக்கியம்? போகும்போது கடையில கூட வாங்கிக்கலாம்ல. இல்ல மாமா, பெரியத்த தான் பூவை கொடுத்து மாலை கட்ட சொன்னாங்க. ஆமா, நான் தான் கொடுத்தேன். நான் உன்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொன்னேன்? நீ ரெடி ஆயிட்டு மாலையை கட்டுன்னு தானே சொன்னேன். நேரம் இல்லனா கார்ல போகும்போது கட்டிக்கிறது. பெரியத்த, நீங்க அப்படி சொல்லல. என்னது? நான் சொல்லலையா? நீ எங்க என் பேச்ச காது கொடுத்து கேக்குற? இவ என்ன சொல்றது, நாம என்ன கேக்குறதுன்னு திமிரா இருக்க. எனக்கு வேலை கொடுக்கறியா? எப்படி லேட் பண்றேன் பாருன்னு வேணும்னே லேட் பண்ணிருக்க.
அப்படிலாம் இல்ல பெரிய அத்தை. இதோ நான் இப்ப ரெடி ஆயிடுவேன். இப்ப மணி என்னன்னு தெரியுமா? அவர் ஒண்ணும் நம்ம வீட்டு பக்கத்துல இல்ல, பக்கத்து ஊர்ல இருக்காரு. இப்ப கிளம்புனா கூட நல்ல நேரத்துக்குள்ள போக முடியுமான்னு தெரியல. சொல்ற பேச்சு கேட்காம இருந்தல, நீ இங்கேயே இருந்து வீட்டை பாத்துக்க. அக்கா, அவ மட்டும் தனியா எப்படி வீட்ல இருப்பா? எல்லாரும் போகும்போது அவளை மட்டும் விட்டுட்டு போக முடியுமா? வேற என்ன பண்ண சொல்ற மங்கை? நாம நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அங்க போக வேண்டாமா? அப்புறம் அவரை நாம யாருமே பார்க்க முடியாம போயிடும். அவதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடுவேன்னு சொல்றாள்ல. இருங்க, அவ ரெடியாகி வந்துட்டும் போலாம். சரி சரி, அப்படின்னா நீயே இங்க இருந்து அவளை கூட்டிட்டு வா, நாங்க வேணா போறோம்.